வணக்கம் நண்பர்களே. போன வீடியோ நம்ம களத்தில் இருந்து, அதாவது போரில் ஓட்டக்கூடிய இடத்துல இருந்து நம்ம எடுத்து பதிவிட்டிருந்தோம். எத்தனை அடியில் தண்ணி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் என்ன மாதிரி கல்லில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அந்த போரை ஓட்டி முடிக்கும் போது எவ்வளோ தண்ணீர் பெருகிருக்கு, அதில் அந்த எந்த கல்லில் தண்ணீர் வந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது போன வீடியோவோடைய பகுதி 2 தான். ஏன்னா ஒரு போர்வெல் ஒரு களத்தில் என்ன மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு நம்ம நேரடியாக எடுத்து போடும்போது நம்ம இந்த மாதிரி பகுதியாக பிரித்து தான் போட முடியும். அது மாதிரி தான் இந்த போர்வெல் முதல்ல கருப்பு கல் வந்தது. அதுக்கப்புறம் தண்ணி வந்த இடம் அந்த வெள்ளைக்கல் நமக்கு வந்தது. அதுக்கப்புறம் நமக்கு மீண்டும் அடுத்த ஒரு 100 அடி போகும்போது பழையபடி அந்த கல் கருங்கல்லாம் மாறிடுச்சு. அதுக்கு கீழே தண்ணீர் இருக்குமானா இந்த ஏரியாவில் ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது. நமக்கு இந்த ஏரியாவை பொறுத்தவரையும் ஒரு 300-400 அடியில் கிடைக்கக்கூடிய நீர்மட்டம் தான். அதுக்கு கீழே கருங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கிட்டத்தட்ட 1000 அடி வரையுமே அந்த மாதிரி கல் தான் இருக்கும். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம பக்கத்துலேயே ஒரு செங்கல் சேம்பருக்கு நம்ம ஓட்டியிருக்கோம். அதில் ஒரு 1000 அடி வரையுமே ஓட்டி பார்த்தோம். அதில் மேல் மட்டத்தில் கிடச்ச தண்ணீர் தான். ஏன்னா கீழே வெறும் கருங்கல், அந்த கல்லில் தண்ணீர் எதுவும் பெருசாக அப்படின்னா வரல. ஏன்னா மேலே தண்ணி வச்சு தான் அவங்க இப்போ பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அது பயன்பாடு அதிக நாளாக அது ஆழம் அதிகம் ஓட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஓட்டியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 2-3 வருடத்துக்கு முன்னே. இப்போ இந்த பாயிண்ட் அதாவது ஒரு 240 அடியில் ஈரம் ஸ்டார்ட் ஆகி படிப்படியாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 280 அடிக்கிட்ட போகும்போது ஒரு நல்ல மட்டம் கிடச்சி, அதுக்கப்புறமும் 2 மட்டங்கள் வந்திருக்கு. தண்ணியோட கணக்கு எவ்வளோன்னு எடுத்துட்டோம்னா அதிகபட்சமாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கோடையில் இவ்வளோ தண்ணி கிடச்சதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு தண்ணி இங்கே ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. நிறையா போர்வெல் தண்ணியே இல்லாமல் நின்று போச்சு. அந்த கண்டிஷனில் தான். ஏன்னா இந்த தோட்டத்திலேயே 3 போர் ஓடிட்டுருக்குன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த 3 போரில் கிட்டத்தட்ட ஒரு போர் தவிர மீதி 2 போர்களும் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தில் சொன்னாங்க. அதே போல் தான் இந்த போர்வெல் முடியும் தருவாயில் நான் அது என்ன மாதிரி கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் கடைசி பகுதியில் அந்த கல் எப்படிப்பட்ட கல் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு லைவாகவும் காமிக்க போகிறோம். இந்த கல் வந்ததுக்கப்புறம் 2 மட்டங்கள் பிரிந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த தண்ணி ஃபுல்லாக மறுபடியும் பழையபடியே கரும்பாறையில் ஓட ஆரம்பிச்சிருக்கு. இந்த போர்வெலை பொறுத்தவரையும் நம்ம அதிகபட்சம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் ஈல்டு கணக்கீடு பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பைப்பு நம்ம தண்ணீர் வந்ததுக்கப்புறம் தான் வச்சோம். அதனால் சைடெலாம் சரிவர சீட்டிங் பண்ண முடியல. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த போர்வெல் அமைக்கும் போது ஆரம்ப கட்டத்தில் பைப் வச்சு ஓட்டுறதுக்கும் இடையில் நம்ம பைப் வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா அந்த கரெக்டான சீட்டிங் அலைன்மெண்ட் ஆகிருக்கா, சைடில் ஃபுல்லாக லாக் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் சைடில் ஃபுல்லாக ஏர் வந்துகிட்டே தான் இருந்து அதெல்லாம் ஃபுல்லாக சாக்குக்கெல்லாம் வச்சு நாங்கள் லாக் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த போர்வெல் முடிஞ்சதோட அவங்கள சுற்றி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பைப்பு என்றைக்குமே போர்வெல் முதல்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணாமல் இடையிலையோ இல்லை கடைசியோ வைக்கிறோமோ அப்படின்னா கண்டிப்பாக அந்த போரை சுற்றி கம்ப்ளீட்டாக கிடங்கு மாதிரி எடுத்து காங்கிரீட் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லுவோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மழைக்காலங்களில் தண்ணி அந்த இடத்துல தேங்கிச்சு அப்படின்னா அந்த பைப்போட சைடு வழியாக இறங்கி உள்ளே இருக்கக்கூடிய மோட்ரு எல்லா ஜாமானமும் ஃபுல்லாக பிடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி நிறையா பொருளில் நடந்திருக்கு. இங்கேயே நாங்கள் அமைத்து கொடுத்த பொருள்லேயே அந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க சரிவர பின்பற்றாத சில பொருளில் பார்த்திங்கன்னா தண்ணீர் ஃபுல்லாக அடப்பட்டு கிடக்கு. மோட்டரோடையே லாக் ஆகிருக்குது. அதெல்லாம் எடுக்க முடியாத அளவுக்கு கூட ஆகிருக்குது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடமும் ரொம்ப ஒரு தாழ்வான பகுதி. இதில் வயலில் இருந்த மண்ணை ஃபுல்லாக வெட்டி மற்ற வயலோடு இது ஒரு 3 அடி கீழே பள்ளமாக தான் இருக்குது. அதில் தான் அந்த போர்வெல்ல அமைச்சிட்ருக்கோம். இதில் 2 இன்ச் தண்ணி கண்டிப்பாக கணக்கிடலாம். ஏன்னா அதுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 3 மட்டங்கள் இந்த இதில் பிரிஞ்சிருக்குது. முதல் மட்டம் சும்மா ஒரு கசிவு. 2வது மட்டம் ஒரு 1-1.5 இன்ச் தண்ணி அளவுக்கு வந்தது. 2வது 2-3 கடைசியில் கிடச்ச ஒரு தண்ணி இந்த கரும்பாறை ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு இன்னொரு மட்டம் கடைசியாக கிடச்ச மட்டம். அது மாதிரி இந்த போர்வெல்லில் என்ன மாதிரி கல் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிருக்கோம். முதல் வீடியோவில் என்ன மாதிரி வந்துருக்கு, கடைசியாக கலத்தும் போது நமக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கிறத சொல்லியிருந்தோம். இந்த போர்வெல்லில் கண்டிப்பாக தண்ணி நாங்கள் தண்ணி வந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லை தான் நாங்கள் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி கல்லில் கண்டிப்பாக தண்ணி வந்துடும். ஏன்னா இது இந்த ஏரியாக்களில் பொதுவாகவே இந்த மாதிரி கல் வந்தது அப்படின்னாவே கண்டிப்பாக தண்ணி வரும். இந்த போல்டர்ஸ் கல்லுமே இந்த போரில் இருந்து வந்தது தான். அதனால் போர்வெல்ல முடித்ததோட அதை நாளைக்கு மோட்ரு போடுறதுக்கு முன்னாடி அதை அளந்து பார்த்துட்டு அதுக்கு மோட்ரு இறக்கும்படி நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த அந்த கல்லுகள் எதை விழுந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா போர்வெல் அமைச்ச நேரத்தில் அந்த போல்டர்ஸ் ராக்கு ஃபுல்லாக நிற்கவும் செய்யும். சில நேரங்கள் சரிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது மாதிரி பல வீடியோக்களை அப்லோட் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கான சந்தேகங்களை கண்டிப்பாக எங்களோட பகிர்ந்து